கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை தவேக தலைவர் விஜய் நாளை மறுநாள் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். எங்கு இந்த சந்திப்பு நடைபெற இருக்கிறது? அதற்கான ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? திட்டம் தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. கரூர்ல அந்த கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவத்திற்கு பிறகாக நேரில் அவர்களை சந்தித்ததற்கு பிறகுதான் அடுத்த கட்ட கட்சி நிகழ்வுகள் இருக்கும் என்பதை கட்சியுடைய தலைவர் ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்திருந்த நிலையில கரூர் மற்றும் கரூரை சுற்றி இருக்கக்கூடிய ஈரோடு, நாமக்கல் ஆகிய பகுதிகளில் அந்த மக்கள் அவர்களது ஊருக்கே சென்று சந்திக்க வேண்டும் என்பதற்காக இடங்களை பார்க்கும் பணிகளை கட்சியுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள் மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலையில அவர்கள் தரப்பு தகவலாக அங்கு இருக்கக்கூடிய இடங்கள்ல மண்டபங்கள் கிடைக்கவில்லை, போதிய இடவசதி இல்லை என்றதன் காரணமாக மாற்று முடிவுக்காக தலைமையிடம் தெரிவித்திருக்கின்றனர். அந்த மாற்று முடிவாக அவர்களை சென்னையிலேயோ அல்லது எந்த இடத்துல இடவசதி இருக்கோ சென்னைக்கு அருகாமையில அந்த இடத்துல சந்திப்பதற்கு இடங்களை தேர்வு செய்யுமாறு கட்சியுடைய தலைவர் அறிவுறுத்தலின் பேர்ல சென்னைக்கு அடுத்து இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில தான் அவர் அந்த உயிரிழந்த ஒரு குடும்பத்தினரை சந்திக்க இருக்கின்றனர். நாளை மறுநாள், அதாவது திங்கட்கிழமை சரியாக அந்த நிகழ்வு நடந்து 27ஆம் தேதி, கடந்த மாதம் நிகழ்வு நடந்தது. ஒரு மாதத்திற்கு பிறகாக அந்த 27ஆம் தேதி என்று வரக்கூடிய 27ஆம் தேதி திங்கட்கிழமை என்று அவர்களை சந்திக்க இருக்கின்றனர். இதற்கு ஒரு நாள் முன்பாகவே அல்லது அன்று காலையிலோ கரூர்ல இருந்து அவர்களை பேருந்துகள் மூலமாக அழைத்து வருவதற்கு ஏற்பாடுகள் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்குவதற்காக 50 தங்குமறைகள் தமிழக வெற்றி கழகம் சார்பில் முன்பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 300 நபர்களுக்கான உணவு தயாரிப்பதற்கான முன்பதிவும் அவர்களால் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில திங்கட்கிழமை நேரடியாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பாதிக்கப்பட்டோர், உயிரிழந்த குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கிறார். ஏற்கனவே அந்த குடும்பங்களை தத்தெடுத்துக் கொள்ளப் போவதாக அவர் தெரிவித்திருப்பதாக கட்சியுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தனிப்பட்ட சூழல், அதாவது தனிப்பட்ட நிலைமை, கல்வி உதவித்தொகை, அவர்களுக்கு தேவையான பண உதவி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து கேட்டறிந்து தெரிந்து கொள்ள இருக்கிறார். அதற்கு பிறகாக தனிப்பட்ட முறையில் அவர்களிடம் உரையாற்ற இருப்பதாகவும் தமிழக வெற்றி கழகத்துடைய வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtanditv@dttv.in.